வணக்கம். கர்ப்பத்திற்கு முன் தேவையான ஊட்டச்சத்து குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது இனப்பெருக்க வயது மற்றும் கர்ப்பத்திற்கு முந்தைய காலத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள். முதலில் புரோட்டீனுடன் தொடங்குவோம். தசை திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு புரோட்டீன் தேவை. இது செல்லை பழுதுபார்ப்பது, எலும்பு வளர்ச்சி மற்றும் மூட்டுகளுக்கு உதவுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது, மேலும் சக்தியை கொடுக்கிறது. புரோட்டீன் ரசாயனங்களை உருவாக்கி செரிமானம், உடலில் உள்ள நச்சுக்களை உடைப்பது, இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பராமரிப்பது மற்றும் சிக்னல்களை மூளைக்கு கொண்டு சேர்ப்பது மற்றும் அனுப்புவது போன்றவற்றிற்கு உதவி புரிகிறது. புரோட்டீன்களின் குறைபாடு பின்வருவனவற்றை உருவாக்குகிறது: கருவின் வளர்ச்சியில் குறைவு, குழந்தையின் உயரம், நினைவு மற்றும் மோட்டார் திறன்களில் குறைவு மற்றும் தொற்று நோய்க்கான அதிக ஆபத்து. பெரியவர்களில் இது பின்வருவனவற்றை உருவாக்குகிறது: தோல் சுருக்கம், முடி உதிர்தல், சோர்வு மற்றும் பலவீனம், அடிக்கடி தொற்று நோய் மற்றும் தசை இழப்பு. கெராட்டின் என்கிற மற்றொரு புரோட்டீன் முடி, நகங்கள் மற்றும் தோலின் ஒரு முக்கிய பகுதியாகும். புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் எனப்படுகின்ற வெவ்வேறு பொருட்களால் ஆனது. மொத்தம் 22 அமினோ ஆசிட்கள் உள்ளன. அதில் 9 அமினோ ஆசிட்களை நாம் உணவிலிருந்து பெற வேண்டும். இப்போது இரண்டு வகையான புரோட்டீன்களை பற்றி பார்ப்போம். அவை முழுமையான புரோட்டீன் மற்றும் முழுமை அடையாத புரோட்டீன். முன்பு குறிப்பிடப்பட்ட எல்லா 9 அமினோ ஆசிட்களும் விலங்கு புரோட்டீன்களில் உள்ளவையாகும். அதனால்தான் விலங்கு புரோட்டீன்கள் முழுமையாக புரோட்டீன்கள் எனப்படுகின்றன. மாறாக தாவரத்தை அடிப்படையாக கொண்ட புரோட்டீன்களில் இந்த தேவையான 9 அமினோ ஆசிட்களில் சில குறைந்த அளவில் உள்ளன. உதாரணத்திற்கு, தானியங்களில் லைசின் குறைவாக உள்ளது மற்றும் பருப்பு வகைகளில் மித்தியோனின் குறைவாக உள்ளது. அதனால் வெவ்வேறு தாவர புரோட்டீன்களை பல்வேறு சேர்க்கைகளில் ஒன்றாக சேர்த்து உட்கொள்வது முக்கியமாகும். உதாரணத்திற்கு, தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை ஒன்றாக சேர்த்து உட்கொள்ளும் போது தேவையான அளவு அமினோ ஆசிட்கள் கிடைக்கும். இப்போது மற்றொரு முக்கியமான ஊட்டச்சத்தான கொழுப்பை பற்றி பார்ப்போம். உணவுகளிலிருந்து கிடைக்கும் நல்ல கொழுப்புகள் நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமாகும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் போன்ற சில கொழுப்புகளை உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் உணவிலிருந்து அவற்றை நாம் பெற வேண்டும். இந்த கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கின்றன, உடலில் உள்ள வீக்கம் மற்றும் எரிச்சலை குறைக்கின்றன, கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்த உதவுகின்றன, குழந்தை முன்கூட்டியே பிறக்கும் அபாயத்தை அவை குறைக்கின்றன மற்றும் குழந்தையின் நுண்ணறிவை அதிகரிக்கின்றன. புரோட்டீன் மற்றும் கொழுப்பை பற்றி கற்றோம். இப்போது நாம் வைட்டமின் ஏ பற்றி கற்க போகிறோம். வைட்டமின் ஏ ஆரோக்கியமான கண்களை பராமரிக்க உதவுகிறது, செல் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது, கர்ப்பத்தின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் கர்ப்பத்திற்கு முந்தைய காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. வைட்டமின் ஏ போல் முழு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் பெண்களின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைத்து பி வைட்டமின்களுக்கிடையே நாம் முதலில் வைட்டமின் B6 பைரோடாக்சினை பார்ப்போம். வைட்டமின் B6 பைரோடாக்சின் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. இதன் மூலம் மூளை வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. மேலும் இது கர்ப்பம் தொடர்பான குமட்டலிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடும். மேலும் மற்றொரு ஊட்டச்சத்து வைட்டமின் B12. இது ஃபோலேட் மற்றும் கோலினுடன் சேரும்போது அனீமியா மற்றும் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸை தடுக்க உதவுகிறது. நியூரல் டியூப் குறைபாடுகள் பிறப்பு குறைபாடுகள் ஆகும். அவை கர்ப்பத்தின் முதல் மாதத்தில் உருவாகின்ற குழந்தையின் முதுகெலும்பு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன. நியூரல் டியூப் என்பது கருவின் ஒரு பகுதியாகும். இது மூளை மற்றும் முதுகெலும்பாக உருவாகிறது என்பதை நினைவில் கொள்க. எனவே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பு உடலில் போதுமான அளவு ஃபோலேட், வைட்டமின் B12 மற்றும் கோலின் இருக்க வேண்டும். மேலும் வைட்டமின் B12 குறைபாடு அனீமியா, கருவுருவாமை மற்றும் கருச்சிதைவை விளைவிக்கிறது. இப்போது மற்றொரு முக்கியமான ஊட்டச்சத்தான ஃபோலேட்டை பற்றி பார்ப்போம். வைட்டமின் B9 எனவும் அழைக்கப்படுகின்ற ஃபோலேட் உடலில் ஆரோக்கியமான புதிய செல்களை உருவாக்க உதவுகிறது. இந்த செல்கள் நுரையீரலில் இருந்து உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றன. கர்ப்பிணி தாய்மார்களில் ஃபோலேட்டின் குறைபாடு அனீமியா மற்றும் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூளை மற்றும் முதுகெலும்பின் குறைபாடுகளை விளைவிக்கிறது. நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இதே டியூட்டோரியலில் முன்பு விளக்கப்பட்டுள்ளதை கவனிக்கவும்.
இரும்பின் பங்கு பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கும் கருவளர்ச்சிக்கும் இரும்பு தேவைப்படுகிறது. கர்ப்பத்தில் குறைந்த அளவு ஹீமோகுளோபின் பின்வருவனவற்றை விளைவிக்கிறது. கர்ப்ப காலத்தில் உயர் இரத்த அழுத்தம், குறைப்பிரசவம், குறைந்த பிறப்பு எடை குழந்தை மற்றும் கருச்சிதைவுகள். இது தவிர ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை மற்ற திசுக்களுக்கும் உயிரணுக்களுக்கும் கொண்டு செல்ல உதவுகிறது. குறைந்த அளவிலான ஹீமோகுளோபின் அல்லது இரும்பு இரத்த சோகையை விளைவிக்கிறது. மேலும் பெண்களில் இரும்பு சத்து குறைவாக இருக்க பின்வருபவை காரணமாக இருக்கலாம். மாதவிடாய், புழு தொற்று, இரும்பு சத்து குறைவான உணவு மற்றும் உணவில் ஃபைட்டிக் ஆசிட் மற்றும் ஆக்சலேட்களினால் ஏற்படுகின்ற குறைவான ஊட்டச்சத்து உறிஞ்சுதல். ஃபைட்டிக் ஆசிட் மற்றும் ஆக்சலேட்களை குறைக்க மற்றும் ஊட்டச்சத்துக்களின் உறிஞ்சுதலை அதிகரிக்க ஊற வைத்தல், முளைத்தல், வறுத்தல் மற்றும் நொதித்தல் உணவு போன்ற சமையலுக்கு முந்தைய முறைகளை பயன்படுத்தலாம். இரும்பு சத்து குறைபாடான அனீமியாவின் அறிகுறிகள் சோர்வு மற்றும் ஆற்றல் இல்லாமை, மூச்சு திணறல், இதய துடிப்பின் அதிகரிப்பு மற்றும் வெளிரிய தோல். இரும்புடன் எப்போதும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும், ஏனெனில் அது இரும்பை உறிஞ்ச உதவும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது, இதனால் நோய் தொற்றுகள் குறைகின்றன. அடுத்து கால்சியம் மற்றும் வைட்டமின் டியின் முக்கியத்துவத்தை பற்றி கற்போம். எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுவதால் கால்சியம் உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. கருவின் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு கால்சியம் தேவைப்படுகிறது. குறைந்த அளவு கால்சியம் எலும்புகளை பலவீனப்படுத்தும். உடலில் கால்சியமை உறிஞ்சுவதற்கு வைட்டமின் டி தேவைப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். வைட்டமின் டியை பெற சிறந்த வழி 15 முதல் 20 நிமிடங்களுக்கு காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சூரிய ஒளியில் உடலை காட்டுவதாகும். அடுத்து நாம் கோலினை பற்றி கற்போம். குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு கோலின் முக்கியமானது, ஏனெனில் இது நினைவாற்றல் மற்றும் கவனத்திறனை அதிகரிக்கும். கோலினின் குறைபாடு பின்வருவனவற்றை விளைவிக்கிறது. பெரியவர்களில் கொழுப்பு படிந்த கல்லீரல், கருச்சிதைவுகள் மற்றும் கருவில் நியூரல் டியூப் டிஃபெக்ட்கள். இது இந்த டுடோரியலில் முன்பே விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜிங்கின் முக்கியத்துவத்தை கற்போம். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு வளர்ச்சிக்கு ஜிங்க் முக்கியமானது. இது உடலில் மரபணு பொருள் மற்றும் புரோட்டீனை தயாரிக்க உதவுகிறது. இது காயங்களை குணப்படுத்த உதவுகிறது, மேலும் பெண்கள் கர்ப்பமடைய உதவி புரிகிறது. மேலும் கருவின் வளர்ச்சிக்கு இது முக்கியம். உணவில் ஜிங்க் இல்லாதது சுவை மற்றும் வாசனையின் உணர்வை பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். தாயிடமிருந்து கருவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்கின்ற தண்டான நஞ்சுக்கொடியின் வளர்ச்சியை இது தாமதப்படுத்தும். ஜிங்க் இல்லாதது கரு வளர்ச்சியையும் பாதிக்கிறது மற்றும் குறைந்த பிறப்பு எடை குழந்தையை விளைவிக்கிறது. நாம் பார்க்க போகின்ற மற்றொரு குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்து அயோடின். தைராய்டு கிளாண்டால் உற்பத்தி செய்யப்படுகின்ற தைராய்டு ஹார்மோனின் இயல்பான அளவை பராமரிக்க உடலுக்கு அயோடின் தேவைப்படுகிறது. தாயில் அயோடின் குறைபாடு கருச்சிதைவு மற்றும் குழந்தை இறந்து பிறக்கும் அதிக அபாயத்தை விளைவிக்கிறது. மேலும் பிறப்பு குறைபாடுகள், குறைந்த பிறப்பு எடை, குன்றிய வளர்ச்சி மற்றும் குழந்தையின் மனநல குறைபாடு போன்றவற்றை விளைவிக்கிறது. நரம்பு மண்டலத்தை பராமரிக்க உதவும் மற்றொரு ஊட்டச்சத்து மெக்னீசியம். மூளையில் உள்ள இரத்த நாளங்களை தளர்த்துவதன் மூலம் தசைப்பிடிப்புகள் மற்றும் ஒற்றை தலைவலியை இது தடுக்கிறது. இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பின் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது. இது மரபணு பொருளை உற்பத்தி செய்ய உதவுகிறது மற்றும் எலும்பு வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து முக்கியம். இது தவிர மது கருச்சிதைவு மற்றும் கருவை பலவீனமாக்கும் என்பதால் அதை தவிர்ப்பது முக்கியம். தவிர்க்க வேண்டிய பிற விஷயங்கள் புகையிலை, போதைப் பொருள், சுயமாக மருந்தை உட்கொள்ளுதல், சர்க்கரை, தேநீர் மற்றும் காஃபி, சத்தற்ற உணவு மற்றும் இனிப்பு பானங்கள் ஆகியவற்றின் அதிகப்படியான பயன்பாடு. ஏனெனில் இந்த பொருட்கள் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதிக்கும் மற்றும் கர்ப்பத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பு எடையை பராமரிப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளவும். எடை குறைந்த பெண்கள், சிறிய குழந்தைகள் அல்லது கர்ப்பத்தின் 7 முதல் 8 மாதங்களில் பிறக்கும் குறைப்பிரசவ குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இத்தகைய குழந்தைகள் அகால மரணமடைய அதிக வாய்ப்புகள் உண்டு. மறுபுறம் அதிக எடை கொண்ட பெண்கள் கர்ப்பகால நீரிழப்பு
நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தத்தை பெறுவதற்கான அதிக ஆபத்தை கொண்டுள்ளனர். மேலும் இது பச்சிளம் குழந்தைகளுக்கு சிக்கல்களை விளைவிக்கலாம். எனவே பெண்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு முன் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க ஒரு சுகாதார வழங்குனரை அணுக வேண்டும். இதனுடன் சைவம் அல்லது அசைவ உணவுகளை கொண்ட ஆரோக்கியமான சீரான உணவை உட்கொள்வது மிகவும் முக்கியம். எல்லா அசைவ உணவுகளும் பின்வருவனவற்றை அதிக அளவில் கொண்டிருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளவும். புரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள், வைட்டமின் B12, வைட்டமின் B9, ஜிங்க், அயர்ன், கால்சியம், கோலின் மற்றும் வைட்டமின் டி. விலங்கிலிருந்து பெறப்பட்ட உணவோடு தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட உணவுகள், பருப்பு வகைகள், திணை, தானியங்கள், கொட்டைகள் மற்றும் விதைகள் பின்வருபவை உருவாக உதவி புரிகின்றன. நோய் எதிர்ப்பு அமைப்பு, தசைகள், எலும்புகள், கல்லீரல், முடி, தோல், கண்கள் மற்றும் மூளை. இவை தவிர குழந்தையின் எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குவதற்கு பால் பொருட்கள் உதவும். மாறாக இலை காய்கறிகள் மற்றும் விதைகள் கால்சியம் நிறைந்ததால் குழந்தையின் எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக உதவுகின்றன. இலை காய்கறிகளைப் போலவே பழங்களிலும் வைட்டமின் சி நிறைந்திருக்கின்றன. மேலும் அவை பின்வருவனவற்றிற்கு உதவுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துதல், இரும்பு சத்தை உறிஞ்சுதல் மற்றும் தொற்று நோய்களை தடுத்தல். பெண்களின் கருவுறுதல் மற்றும் குழந்தையின் வளர்ச்சிக்கு பீன்ஸ், கொட்டைகள் மற்றும் விதைகளை மற்ற அசைவ உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்ள வேண்டும். மீன், பால், முட்டை போன்ற பல்வேறு அசைவ உணவுகள் சாதாரண தைராய்டு ஹார்மோனை பராமரிக்க, வளர்ச்சியை மேம்படுத்த மற்றும் உடல் குறைபாடுகளை தடுக்க உதவுகின்றன. கொட்டைகள் மற்றும் விதைகள் மெக்னீசியம் நிறைந்தவை. மேலும் அவை நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு மற்றும் கால் பிடிப்பை தடுக்க இன்றியமையாதவை ஆகும். இத்துடன் நாம் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.